கமலா ஹாரிஸ் இந்தியாவுக்கு பயன்படுவாரா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பேசலாம். அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து ஜோ பைடன் விலகியதை அடுத்து ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அநேகமாக இந்த மாதம் அதற்கான அறிவிப்பு வரக்கூடிய நாட்களில் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்க அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப நாகரிகமாக பிரச்சாரம் நடக்கும் ஒரு தேர்தல் அப்படின்னு தான் இதுவரை உலகம் கண்டிருக்கிறது. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சாரம் மூக்கை பிடித்து கொள்ளும் அளவுக்கு நடக்குது. ஜோ பைடனுடைய முதுமையை ட்ரம்ப் கேலி செய்ய ட்ரம்ப் மத ரீதியாக பிரச்சாரம் செய்கிறார், அவர் ஆட்சிக்கு வந்தால் இனி தேர்தல் அதோகதி தான் அப்படின்னு எதிர் பிரச்சாரம் செய்ய ட்ரம்பினுடைய ஆபாசங்களை அணிவகுத்து காட்ட வெள்ளை மாளிகைக்கு வந்து போன மருத்துவ நிபுணர்கள் பற்றி துப்பறியப்பட்ட என்று அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரம் ஏறக்குறைய இந்திய தேர்தல் பிரச்சாரத்திற்கு கொஞ்சம் சலித்தது கிடையாது. அதுக்கு ஈக்குவலானது தான். இந்திய தேர்தல் பிரச்சாரத்துக்கு கொஞ்சமும் இழைத்தது இல்லை அப்படிங்கிறது போல ஒரு தோற்றம் தான் உருவாகியிருக்கு. இந்நிலையில் நடைபெற்ற கருத்து கணிப்பில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்பை விட ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற கமலா ஹாரிஸ் தான் முன்னிலையில் இருக்கிறதா சொல்லப்படுது. கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவழியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் அதிபரானால் இந்தியாவுக்கு நல்லது தான் அப்படின்னு நமது நாட்டிலும் பல கமலா ஹாரிஸை தூக்கி பிடிக்க தொடங்கிட்டாங்க பல பேர். ஆனால் கமலா ஹாரிஸ் அதிபரானால் இந்தியாவுக்கு பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இந்திய வம்சாவழி சேர்ந்த ரிஷி சுனக் பிரிட்டன் பிரதமராக பதவியேற்ற போதும் இதே போல தான் கருத்தை உருவாக்கினாங்க. ஆனால் சுனக்கினுடைய ஆட்சி காலத்தில், ரிஷி சுனக்குடைய ஆட்சி காலத்தில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படலை. இது தவிர பட்டதாரி விசா திட்டம், பிரிட்டன் செல்வதற்கான தகுதி சம்பள வரம்பை அதிகரிப்பது போன்ற ரிஷி சுனக்கினுடைய பல முடிவுகள் இந்தியர்களுக்கு சாதகமாக இல்லை. ரிஷி சுனக் பிரதமரான போதே நாம் அவர் பிரிட்டனுக்கு தான் பிரதமர் அப்படிங்கிறதால அந்த நாட்டு நலனை தான் முன்னிறுத்துவார் அப்படிங்கிறதா முன்னிறுத்த முடியும் அப்படின்னு லென்ஸ் பகுதியில் நம்ம குறிப்பிட்டிருந்தோம். அதே போல் கமலா ஹாரிஸ் அமெரிக்காவுடைய துணை அதிபராக பதவியேற்ற போது இந்தியாவில் கோவில்களில் வழிபாடுகளாக நடத்தினாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டாங்க இந்தியர்கள்லாம். ரங்கோலி வரைந்து கமலா ஹாரிஸுக்கு நல்வாழ்த்துக்கள்லாம் தெரிவித்தாங்க. 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பிரதமர் மோடி அமெரிக்கா போன போது கமலா ஹாரிஸை இந்தியாவுக்கு வருமாறு அழைத்தார். ஆனால் துணை அதிபரான பிறகு ஒரு முறை கூட அவர் இந்தியாவுக்கு வரல. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி தனக்கு பின்னால் அமர்ந்திருந்த கமலா ஹாரிஸ் குறித்து பேசினார். இந்தியாவில் வேர்கள் இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவில் இருக்காங்க. அதில் சிலர் இந்த சபையில் பெருமையோடு அமர்ந்திருக்காங்க. அதில் ஒருவர் என் பின்னால் இருக்கார் அப்படின்னு குறிப்பிட்டார். கமலா துணை அதிபராக பதவியேற்றது இந்திய அமெரிக்க உறவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. இப்போவும் கமலா ஹாரிஸ் அவரது ஆசிய இன அடையாளத்தை வைத்து ட்ரம்ப் கட்சியால் விமர்சிக்கப்படுகிறார். கமலா ஹாரிஸ் கலிபோர்னியாவினுடைய ஓக்லாண்டில் பிறந்தவர். கமலாவினுடைய பேரண்ட்ஸ் வெளியிலிருந்து அமெரிக்கா வந்தாங்க. கமலாவுடைய தாய் இந்தியாவில் பிறந்தவங்க, தந்தை ஜமைக்காவில் பிறந்தார். கமலாவுடைய தாயார் டெல்லி பல்கலைக்கழகத்தில் படித்தவர். கமலாவுக்கு 5 வயதாக இருந்த போதே அவரது பெற்றோர் பிரிஞ்சிட்டாங்க. ஷியாமலா கோபாலன் தான் கமலா ஹாரிஸை வளர்த்தாங்க. ஷியாமலா இந்தியா வரும்போதெல்லாம் அவருடன் கமலா ஹாரிஸும் வருவாங்க. ஜமைக்கா, இந்தியா மற்றும் அமெரிக்கா இத்தகைய பல அடையாளங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த கமலா ஹாரிஸ் அமெரிக்கர் என்று அழைக்கப்படுவதை நான் விரும்புவதாக சொன்னார். காஷ்மீர் மக்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர் துணை அதிபரான பின் சொன்னார். உண்மையில் காஷ்மீர் மக்களோடு அமெரிக்கா இருக்கல. இந்தியாவுக்கு காஷ்மீரில் பிரச்சனை இருப்பதால் அதை அமெரிக்கா தூக்கி பிடிக்கிறது. அதே தான் கமலா ஹாரிஸும் சொன்னாங்க. கமலா ஹாரிஸ் இந்த தேர்தலில் தனது இந்திய அடையாளத்தை முன்வைக்கலை. அவர் தனது ஜமைக்கா அடையாளத்தை தொடர்ந்து வலியுறுத்துகிறார். காரணம், கருப்பின அடையாளத்தை வைத்து ஆதாயம் தேடும் முயற்சி தான் இது அப்படிங்கிறாங்க. அதனால் கமலா ஹாரிஸ் அதிபரானால் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைக்கு சூத்திரதாரியாக இருக்கும் சிஏவை மீறி அவரால் இந்தியாவுக்கு ஒன்றும் செய்துவிட முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது.